நம்ம இப்போ இருக்கிற கோயில் தான் தோழி அம்பிகா சமேத ஸ்ரீ சோழீஸ்வர சுவாமி கோவில். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் நெய்க்குப்பை அப்படின்னு பேர். இந்த நெய்க்குப்பைங்கிறது நம்ம பந்தநல்லூர்லேருந்து கொஞ்சம் வடகிழக்கா வைத்தீஸ்வரன் கோயில் போகிற ரோட்டில் போனீங்கன்னா வர்றது தான் முதல்ல வர்ற கிராமம் தான் வந்து நெய்க்குப்பை. இந்த நெய்க்குப்பையில் 2 கோயில் இருக்குது. இது வந்து ஒரு கோவில், அது இன்னொரு கோவில் வந்து பேர் அவருக்கு சுந்தரேஸ்வரர். அந்த சுந்தரேஸ்வரர் கோவில் வந்து அது தேவார வைப்பு தலம், அது ரொம்ப பழைய கோவில். இந்த கோவில் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து கட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம கோவில் குருக்கள் சொல்கிறாரு. அவர் நெய்க்குப்பையில் இருக்கார். இந்த கோயிலெலாம் ஒரு கால பூஜை தான். நீங்கள் போய் கூப்பிட்டிங்கன்னா அவர் வந்து ஃபோன் பண்ணி தான் அவரை வர வைக்கணும். இல்லைனா இந்த கோயிலுக்கு வந்து அவர் இருப்பார்னு நம்பி வர்றது வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா யாரும் வரதில்லை. இந்த சின்ன கிராமத்திலேயே ஒரு ஓரத்தில் இருக்குது இந்த கோவில். அப்பரண்ட்லி இது ஒரு சின்ன கோயில் தான். பட் இது ஒரு பழமை இருக்குது இந்த கோயிலுக்கு. ஒரு 700 வருஷம் 800 வருஷமாக அது குறைந்த பழமை இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. தல புராணம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இங்கே வந்து சண்டிகேஸ்வரருக்கு சந்நிதி ஒன்று இருக்குது, பிள்ளையாருக்கு ஒன்று இருக்குது. கஜலக்ஷ்மி, முருகர் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோதான் கோவில், சின்ன கோவில் இது. ஆனால் பழைய கிராம கோவில். முடிஞ்சு போச்சு, கோயிலே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இதான் அந்த கோயிலோட உள்பகுதி. இந்த வௌவால் கூடு கட்ட முடியாத மாதிரி ஒரு அமைப்பில் இந்த மாதிரி அந்த காலத்தில் மராட்டியர்கள் காலத்தில் பெருசாக கட்டி வச்சுருந்துருக்காங்க.